திருப்பி வராம சிரிச்சு போகணுமா. ஆகையினால கோவிந்தான்னு சொல்லி போட்டாங்க. எப்படி சாப்பிடுற சாப்பாடு கோவிந்தம் மம ஜீவனம், என்னுடைய ஜீவனத்துல கரெக்டா டைஜஷன் ஆயிருக்குப்பா. சோ டைஜஷன் ஆகணும்னா உங்களுக்கு டைஜன் தேவையில்லை, கோவிந்தா சொன்னா போதும். எப்படி சொல்லணும் அப்படின்னா அது கூட சொல்லிருக்க சாப்பாட்டு விஷயத்துக்குள்ள ஒருவேளை சாப்பிடுறவன் யோகி, 2 வேளை சாப்பிடுறவன் போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி. ஆக அதனால 2 வேளை மெயின் லஞ்ச், ஒரு வேளை நல்லா 90%, மீத 2 வேளை ஒரு 60 to 70. அப்படி வரதுனால அப்ப கோவிந்தம் நான் அளவு தெரியுமா சாப்பிட்டு எனக்கு செவிக்கல, நீங்க தான் டைரி வேண்டாம்னு சொல்றீங்க, நான் அந்த மாதிரி கோவிந்த நம்ம ஜீவன். அதுதான் என்ன சொல்றாருன்னா பெரிய சட்டஸ்ல வேத அத்தியாயம் பண்றவர்களுக்கு தான் சமைக்கும் போது டேஸ்ட் பண்ணி சமைச்சிக்க மாட்டேன். அது எப்படி தான் அவரை சமைச்சு போகணும். ஆகையினால கோவிந்த 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 கோவிந்த. ஆக இந்த கோவிந்தாங்கிறதுக்கு உண்டான வேல்யூ என்ன? அச்சுதானந்த கோவிந்த நாம உச்சரண வேஷஜா நஸ்யந்தி சகலா லோகம். அதுல இருந்தா வரும் எல்லா விதமான லோகங்களையும் நஸ்யந்தி என்பது அச்சுதானந்த கோவிந்தா. அப்ப சொன்ன கோவிந்தால இது அந்த பர்பஸ் விட்டுட்டு இது இல்லாத வேற எல்லா பர்பஸுக்கும் கோவிந்தா. அதனாலே எப்பப்போ நமக்கு டைம் கிடைக்கணும் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தன கோவிந்தா கோவிந்தா. வேற ஒன்றும் அந்த சமயத்துல எனக்கு நோய் இல்லாம இருக்கும் அவ்வளவுதான். ஒரு மனுஷனுக்கு நோய் வரல கரெக்டா செஞ்சுட்டாலே டாக்டர் போனோட என்ன கேட்கிறாரு, கையை பிடிச்சோட என்ன சாப்பிட்டீங்க? The first factor for a disease is digestion. So the digestion கரெக்டா ஆனா போதும் எல்லாம் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை கோவிந்தம் சொல்லும் போது நல்ல டைஜஷன் ஆயிடும் அப்படின்னு பிரார்த்தனை. சரியா? பட்ட விட்டவி சமீபே பூமி பாகே